10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா 42. இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். இதுல என்னென்ன கொடுக்குறாங்க? தில்லி, குவாலியர், ஜான்சி, பனாரஸ், பாராக்பூர். இந்த 5 இடங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இந்திய வரைபடத்துல குறிச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளவு மார்க்? உங்களுக்கு 5 மார்க். ஏற்கனவே கீழ்கண்டவற்றுள் காலக்கோடு வரைகன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு எவ்வளவு மார்க்? உங்களுக்கு 5 மார்க். அது 41வது கொஸ்டின். இது 42. இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும் சொல்லிட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது ஒரு 5, இது ஒரு 5, மொத்தம் 10 மார்க். இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? நீங்க 10 மார்க் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட எல்லா கொஸ்டினும் ஒரே மேப்ல நம்ம என்ன பண்றோம்? கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த மேப் நீங்க பாதி பாதியா பிரிச்சுக்கங்க. ஸோ இந்த டாட் லைனுக்கு மேல ஒரு பாதி, டாட் லைனுக்கு கீழே ஒரு பாதியா பிரிச்சு நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். 5 மார்க் நீங்க ஈஸியா எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டாட் லைனுக்கு மேல என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா காஷ்மீர். இந்த காஷ்மீர், அதுக்கப்புறம் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ்ல பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சிருப்போம். காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாமல் இருக்கும். நீங்க இந்த மேப்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. உதாரணத்துக்கு கொஸ்டின் பேப்பர்ல காஷ்மீர்னு கேட்டாங்கன்னா காஷ்மீர்னு அப்படியே எழுதிருங்க, புள்ளி வைக்காதீங்க. அமிர்தசரஸ்னு கேட்டாங்கன்னா புள்ளி வச்சு அமிர்தசரஸ். அதனால இந்த மேப்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் காஷ்மீர், செகண்ட் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ் கேட்கலாம் அல்லது ஜாலியன் வாலாபாத்னு கேட்கலாம். இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கான பிளேஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் மீரட். புது டெல்லின்னு கேட்கலாம் அல்லது டெல்லின்னு கேட்கலாம். லாகூர், இந்த பிளேஸ் வந்து என்னது? லாகூர், மேற்கு பாகிஸ்தான். நெக்ஸ்ட் ஆக்ரா, கான்பூர், கோராக்பூர், லக்னோ, பிரைலி. நெக்ஸ்ட் அலகாபாத், குவாலியர், இந்த பிளேஸ் வந்து ஜான்சி, சௌரி சௌரா, சாம்பரான், ஆரா, பாட்னா, பனாரஸ், பாராக்பூர், கிழக்கு பாகிஸ்தான், அசாம். ஸோ இது எல்லா பிளேஸும் பார்த்தீங்கன்னா இந்த டாட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? 1 or 2 டைம் நல்லா படிச்சுட்டு எம்டி மேப் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாட் லைனுக்கு கீழே உள்ள பகுதியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல இந்த டாட் லைனுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இந்த பிளேஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஜீனாகத், கேதா, குஜராத், டையூ, சூரத், டாமன், தண்டி, பர்தோலி, மும்பை, பூனா, சதாரா, கோவா, கொச்சி. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வரும். இப்ப இதுல இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா? அந்த பிளேஸுக்கு பேர் வந்து பாக் நீர் சந்தி. நடுவுல ஒரு புள்ளி வச்சு அதுக்கு பேரு பாக் நீர் சந்தி அப்படின்னு கேட்பாங்க, அல்லது பாக் ஜலசந்தி அப்படின்னு கேட்பாங்க. நீர்னா ஜலம். இந்த ரெண்டுத்துல எதனா ஒண்ணு கேட்பாங்க. பாக் நீர் சந்தினாலும் இந்த இடத்துல எழுதணும் நீங்க, பாக் ஜலசந்தினாலும் இந்த இடத்துல எழுதணும். நெக்ஸ்ட் வேதாரண்யம், வேலூர், சென்னை. கொஸ்டின் பேப்பர்ல சென்னைன்னு கேட்பாங்க அல்லது மதராஸ்ன்னு கேட்பாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஹைதராபாத், நெக்ஸ்ட் வார்தா, நாக்பூர், விசாகப்பட்டினம், ஒரிசா, பாரதீப், கல்கத்தா அல்லது கொல்கத்தா. கொஸ்டின் பேப்பர்ல கல்கத்தாவும் கேட்கலாம் அல்லது கொல்கத்தாவும் கேட்கலாம். ஸோ என்ன கேட்குறாங்களோ அதை எழுதிடுங்க. வங்காளம், சிட்டகாங். ஓகேவா? சிட்டகாங். ஸோ இது எல்லாமே இந்த டாட் லைனுக்கு கீழே உள்ள பகுதிகள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த தீவுகள் பார்ப்போம். தீவுகள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 தீவுகள் இருக்கு. ஒன்று வந்து லட்சத்தீவுகள். இந்த டாட் டாட்டா இருக்கிறதுக்கு பேர் வந்து லட்சத்தீவுகள். நெக்ஸ்ட் அந்தமான் தீவுகள்.
இந்த பிளேஸுக்கு பேர் வந்து அந்தமான் தீவுகள், இந்த பிளேஸுக்கு பேரு நிக்கோபார் தீவுகள். ஓகேவா? இப்ப இது எல்லா பிளேஸும் நம்ம ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். டாட் லைனுக்கு மேல உள்ள கேட்டகரியை நல்லா படிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. டாட் லைனுக்கு கீழ் உள்ள பகுதியை நல்லா படிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல தீவுகள் ஒரு 3 தீவுகள் பார்த்தோம் இல்லையா? லட்சத்தீவுகள், அந்தமான் தீவுகள், நிக்கோபார் தீவுகள். இது 3 நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க என்ன பண்ணலாம்? 42வது கொஸ்டினுக்கு முழுசா 5 மதிப்பெண் எடுக்கலாம். ஓகே, இதை எப்படி எக்ஸாம்ல எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 42 பேனால எழுதுறீங்க. மீதி எல்லா பிளேஸும் என்ன பண்ண போறீங்க? பென்சில்ல குறிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா டெல்லி. இந்த இடத்துல டெல்லி இருக்கும் இல்லையா? மொத்தம் 5 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. ஒன்று வந்து டெல்லி, இன்னொன்று வந்து குவாலியர், ஜான்சி, பனாரஸ், பாராக்பூர். ஸோ டெல்லி எங்க இருக்கும்? இந்த இடத்துல இல்லையா? இங்க நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் புள்ளி வச்சு ஒரு சின்னதா ஒரு வட்டம் போட்டு டெல்லி டெல்லின்னு கேட்கலாம் அல்லது புது டெல்லின்னு கேட்கலாம். ஸோ என்ன கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல எடுத்து அப்படியே எழுதிருங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது மே 2022 கொஸ்டின் இது. ஸோ 5 பிளேஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? அந்த கொஸ்டின்ல இருந்து எடுத்து குறிக்கிறோம். நெக்ஸ்ட் குவாலியர். குவாலியர் பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? குவாலியர் புள்ளி வச்சு ஒரு சின்னதா வட்டம் வரைஞ்சுங்க. குவாலியர். நெக்ஸ்ட் ஜான்சி. டாட் லைனுக்கு மேல புள்ளி வச்சு ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சி ஜான்சின்னு எழுதுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பனாரஸ். இந்த பிளேஸ் பனாரஸ் புள்ளி வச்சு ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சி பனாரஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா பாராக்பூர். இந்த பாராக்பூர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புள்ளி வச்சு ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சி இதுக்கு நேரா பாராக்பூரை எழுதலாம். அல்லது இந்த புள்ளிக்கு இந்த சைடு கூட என்ன பண்ணலாம்? நீங்க பாராக்பூர் அப்படின்னு கூட எழுதலாம். இந்திய வரைபடத்துல கொஸ்டின் நம்பர் 42ல பாத்தீங்கன்னா 5 பிளேஸ் கேட்பாங்க இல்லையா? அந்த 5 பிளேஸ் நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ஒரு சின்னதா டாட் வச்சு ஒரு சின்ன வட்டம் போட்டு தெளிவா அந்த கொஸ்டின்ல இருந்து பார்த்து அழகா என்ன பண்றீங்க? எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க்? இதுக்கு 5 மதிப்பெண். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.